தொழில் முனைவோர்களுக்கு ஏற்படும் சவால்கள் மற்றும் ஆபத்துக்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ள பயிற்சி அளிக்கும் வகையில் கோவை கொடிசியா பகுதியில் இளம் தொழில் முனைவோர் மையம் சார்பில் எஸ்கான் 2024 எனும் மாநாட்டின் துவக்க விழா நடைபெற்றது. கோவை கொடிசியா பகுதியில் இளம் தொழில் முனைவோர் மையம் சார்பில் எஸ்கான் 2024 எனும் மாநாட்டின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக மதுரையைச் சேர்ந்த இளம் தொழில் முனைவோர் அமைப்பின் தலைவர் நீதிமோகன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இளம் தொழில் முனைவோர் மையம் 2004ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி மதுரையில் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தால் துவங்கப்பட்டது. இச்சங்கத்தின் மூலமாக தொழில் முனைவோர்களுக்கு ஏற்படும் சவால்கள், ஆபத்துக்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ளவும் மற்றும் தொழில் ரீதியான பயிற்சி அளிக்கும் நோக்கத்துடன் துவங்கி செயல்பட்டு வருகின்றது. இம்மையம் வணிக சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதில் ஒரு பகுதியாக கோவையில் உள்ள இளம் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையில் எஸ்கான் மாநாடு 2024 ஜனவரி 5ஆம் தேதியான இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளது. கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் தொழில் முனைவோர்களின் வளர்ச்சியை கொண்டாடும் வகையில் எஸ்கான் மாநாடு நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக 12வது முறையாக கோவை கொடிசியா அரங்கில் மிகுதியை உணர் என்ற தலைப்பில் இன்றும் நாளையும் இந்த மாநாடு நடைபெறும் என்றார். இதில் 30 வெவ்வேறு தொழில்துறை பிரிவுகளில் இருந்து 3700க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் கலந்து கொள்கின்றன. இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து தொழில் முனைவோர்கள் பங்கு பெற உள்ளனர். இந்த மாநாட்டின் வாயிலாக எஸ்மார்ட் எனும் வர்த்தக கண்காட்சியும் நடைபெறுகிறது. இதில் 140 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது என்றார். இந்த மாநாட்டில் தொழில்துறையில் முன்னணி தடம் பதித்த பல்வேறு துறைகளை சார்ந்த தொழில் முனைவோர்கள் தாங்கள் கடந்து வந்த பாதைகள் குறித்து எடுத்துரைக்க உள்ளனர் எனவும் கூறினார். இந்த மாநாட்டில் எஸ்கான் 2024 மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர்களான முத்துக்குமார், கதிரேசன், தீபக், ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி மதுரையில் இது துவக்கப்பட்டது. இதை துவக்கி வைத்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது இளம் தொழில் முனைவோர் மையம் எஸ்டாப்ளிஷ் ஆனது 2004 தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம், மதுரையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கம். அந்த சங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு முதல்ல மதுரையில் மட்டும் ஒரு சாப்டர் போட்டு ஆரம்பித்து இன்றைக்கு 27 சாப்டர்கள் தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பண்ணியிருக்கிறோம். ஏறத்தாழ 3800க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இதில் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். அனைவருமே ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழில் முனைபவர்கள். இதில் பார்த்திங்கன்னா 30 வேரியஸ் செக்டர்ஸில் இருந்து இதில் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங் அண்ட் சர்வீஸ் செக்டர் இதிலெல்லாம் இருக்கிறாங்க. அப்போது இதில் பார்த்திங்கன்னா எங்களுடைய முழு குறிக்கோள் இளம் தொழில் முனைவோர் மையம் எப்படி தொழிலை சிறப்பாக நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்பதற்கு உள்ள தொழில் அறிவும் தொழில் திறமையும் வளர்க்கக்கூடிய ஒரு அங்கமாக இது திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. 27 ஊர்லேயும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஊர்லேயும் எங்களுக்கு ஒரு பிரசிடெண்ட், ஒரு வைஸ் பிரசிடெண்ட், ஒரு செக்ரட்டரி, ட்ரெஷரர் அப்படி ஒரு அமைப்பை கொடுத்து அவர்கள் வழிநடத்தி செல்கின்றார்கள். மாதம் ஒரு கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தில் பல்வேறு துறைகளில் வெற்றி பெற்றவர்கள் எனக்கு பேசுவாங்க. அது மட்டுமல்ல, நல்ல கோச்சஸும் இதில் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் மிகச்சிறந்த முறையில் அவங்களுடைய சிறப்பான அறிவையெல்லாம் எங்களுக்கு போதிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இதில் வளர்ச்சி பெறுகின்றோம். இந்த ஆண்டு எங்களுடைய ஆண்டிற்கு ஒரு முறை எங்களுடைய ஆனுவல் கான்ஃபரன்ஸ் நடக்கும். அந்த கான்ஃபரன்ஸ் தான் இப்போ எஸ்கான் என்று சொல்லுகின்றோம். இந்த ஆண்டு 12ஆம் முறையாக இந்த ஆனுவல் கான்ஃபரன்ஸ் கோயம்புத்தூரில் முதல் முறையாக நடக்கின்றது. ஏறத்தாழ 2500க்கும் மேற்பட்ட எங்களுடைய உறுப்பினர்கள் இதில் பங்கேற்று கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுக்கு இதில் இந்த மாதிரி ஒரு ஆண்டு விழாவில் அல்லது ஆனுவல் கான்ஃபரன்ஸில் என்ன கிடைக்குதுன்னா, இப்படி ஒரு ஏறத்தாழ 140 ஸ்டாலுக்கு மேலே இன்றைக்கி அவங்க பொருட்களை வைத்து அதில் எக்ஸிபிட் பண்ணி இன்றைக்கி நிறையா செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாருமே இந்த ஸ்டால்ஸை விசிட் பண்ணுவாங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஈவினிங், இன்றைக்கு 5ஆம் தேதி ஜனவரி 5ஆம் தேதி ஈவினிங் எங்களுடைய அவார்ட்ஸ் நைட் இருக்கின்றது. இந்த அவார்ட்ஸ் நைட்டில் வேரியஸ் சாப்டர், ஒவ்வொரு சாப்டரில் இருக்கக்கூடிய சிறந்த உறுப்பினர்களுக்கு இன்றைக்கி அவார்டு கொடுக்குறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கி பெஸ்ட் சாப்டர் அவார்ட்ஸ் கொடுக்குறோம், எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் கொடுக்குறோம். யாரெல்லாம் அவர்களுடைய தொழிலில் சிறந்த மேனேஜ்மெண்ட் பணியை எடுத்து நல்லா சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கண்டறிந்து அவங்கள செலக்ட் பண்ணி இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் அவார்ட்ஸ் கொடுக்குறோம். அது இன்றைக்கி அவார்ட்ஸ் கொடுக்கும்போது
நல்ல எங்களுடைய தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் தலைவர் திரு ஜெகதீசனும் அவர் இன்றைக்கி வராங்க. அது மட்டுமல்ல திருப்பதி மூர்த்தியும் இன்றைக்கி இங்கே வராங்க இன்றைக்கி ஈவினிங் அவார்ட்ஸ் கொடுக்கறதுக்கு. அது மட்டுமல்ல நாளைக்கு 6ஆம் தேதி ஜனவரி நீங்கள் சனிக்கிழமை காலையிலேருந்து 9 o'clockலேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் 8 ஸ்பீக்கர்ஸ் வந்து இன்றைக்கி இதில் பங்கேற்க இருக்கின்றார்கள். அதில் நம்ம குறிப்பாக சொல்லணும் போது இன்றைக்கி இந்த எஸ்மார்ட்டை வந்து திறந்து வைத்தது மதிப்பிற்குரிய திருஞானம் அவர்கள், பிரசிடென்ட் கொடிஷியா இன்றைக்கி அவங்க திறந்து வச்சுருக்கிறாங்க. திருப்பதி மூர்த்தி வந்து சூரியபாலா ஆட்டோ வந்து இன்றைக்கி ஈவினிங் அவார்ட்ஸ் நைட்டில் இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் எங்களுடைய தலைவர் திரு ஜெகதீசன் அவர்களும் இன்றைக்கு கலந்து கொண்டு இன்றைக்கி பரிசுகளை வழங்க இருக்கின்றார். நாளைக்கு காலையில் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா திரு கல்பாத்தி சுரேஷ், அகோரம் என்ற கம்பெனியினுடைய CEO திரு கல்பாத்தி சுரேஷ் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து மாற்றம் ஃபவுண்டேஷனின் திரு சுஜித் குமார் அவர்களும் இன்றைக்கி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டெப்டி ஜெனரல் மேனேஜர் திரு ஆனந்த் சாரி அவர்களும், அதைத் தொடர்ந்து சென்னை சில்க்ஸ் அதனுடைய சேர்மன் அண்ட் MD திரு TK சந்திரன் அவர்களும், திரு செந்தில் நடராஜன் CEO ஆஃப் KPN ஃபார்ம் ஃப்ரெஷ் பிரைவேட் லிமிடெட் அந்த கம்பெனியை சேர்ந்த CEO வருகின்றார். அதைத் தொடர்ந்து டாக்டர் JS ராஜ்குமார், சேர்மன் அண்ட் சீஃப் சர்ஜன் லைஃப்லைன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பிரைவேட் லிமிடெட் அந்த கம்பெனிலேருந்து வராங்க இன்றைக்கி. ஸோ இந்த இத்தனை வல்லுநர்கள், இத்தனை துறையில் வெற்றி பெற்ற வல்லுநர்கள் வந்து பேசும்பொழுது அவர்கள் மூலமாக பல்வேறு நல்ல விஷயங்களை எங்களுடைய உறுப்பினர்கள் கற்றுக்கொண்டு அதை வந்து அவங்க தொழில் புகுத்தி சிறப்பாக செயல்பட இருக்கின்றார்கள். ஸோ இந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்து இந்த கான்ஃபரன்ஸ் நடக்கிறதை நீங்கள்லாம் பப்ளிஷ் பண்ணணுன்ற அவங்களெல்லாம் கேட்டுக்கிறேன். இதில் உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் பதில் சொல்கிறதுக்கு. இப்போது வேறு ஸ்டேட்டுன்னு எடுக்கும்போது யூனியன் டெரிட்டரி ஆஃப் பாண்டிச்சேரியில் இருந்து வராங்க. அங்கே ஒரு சாப்டர் இருக்குது, 250க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அங்கே இருக்கிறாங்க, அங்கேருந்து வராங்க. இப்போ மற்ற ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு நாங்கள் இப்போ வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் கர்நாடகாவிலேருந்து கேட்டுட்ருக்காங்க. இப்போ இந்த மாடல் பார்த்திங்கன்னா இது வந்து இவால்வ் ஆனது ஒரு 20 ஆண்டுகளில் இவால்வ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா தொழில் அறிவையும் திறமையும் வளர்த்துக்கொள்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வேறு எங்கேயும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சே இல்லை. எங்களுக்கு என்கொயரிஸ் எங்கேருந்துலாம் வந்திருக்குன்னா நேபாளிலேருந்து வந்திருக்கு, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, சவுத் ஆஃப்ரிக்கா, கத்தார் இப்படி போன்ற நாடுகள்லேருந்தெல்லாம் நமக்கு வந்து என்கொயரி வந்திருக்கு. ஆனால் நாங்கள் முதல்ல தமிழகத்தில் வந்து முழுமையாக இருக்கிறோம். இப்போ இதை தொடர்ந்து நாங்கள் வந்து கர்நாடகாவில் பெங்களூரில் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் இது ஆரம்பிக்கலான் இருக்கோம். அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து திஸ் வில் பி இன் பிளேஸ். அண்ட் கொச்சினுக்கும் இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ தமிழகத்தில் முழுசாக இருக்கிற மாதிரி அடுத்து தென்னிந்தியாவில் ஃபுல்லாக இருக்கணுன்றது பார்க்குறோம். 5 ஸ்டேட்லேயும் நம்ம வரணும்னு பார்க்குறோம். ஆந்திரா, தெலுங்கானா சேர்த்து 5 ஸ்டேட்லேயும் இருக்கணும்னு பார்க்குறாங்க.